வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நமக்கு எல்லாருக்குமே 4 கை 4 கால் இருந்தாலும் பத்தாது. பிகாஸ் அவ்வளவு வேலை இருக்கும் வீட்டுல. அதுவும் வெள்ளிக்கிழமையோட பௌர்ணமி சேர்ந்து வர்றது இன்னுமே கூட ரொம்ப ஸ்பெஷல். மாக்கோலம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. அதோடவே வாசலுக்கு மஞ்சள் முழுக்க பூசி நல்ல மங்களகரமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. சுமங்கலி பெண்கள் மஞ்சளை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாள் பூஜைக்காக வெள்ளிக்கிழமை மட்டும் நான் முழுக்க பூசுவேன். சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல நடக்கிறது இடத்துல இருக்கிறது மட்டும் சுத்தம் பண்ணிட்டு சைட்ல இருக்க மஞ்சள் மட்டும் இருக்கும். அதே மாதிரி நிலவுலையும் மகாலட்சுமி தாயார் பாதம் அடி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி கோலம் போடுறது ரொம்ப நல்லது. வலது கால் கொஞ்சம் மேல் தூக்கியும் இடது கால் கொஞ்சம் கீழே இறங்கியும் வரையணும். அப்போ வலது கால் எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதா ஐதீகம். பாதம் நடுவில் இருந்தா நடக்கும் போது யாரும் தவறுதலா மெரிச்சிருவாங்கன்னு வலது பக்கமோ ஓரமா போட்டிருக்கேன். எல்லா வெள்ளிக்கிழமையுமே ஒரு லெமன் எடுத்து 2ஆ கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் பூசி நிலைவாசல்ல வைக்கும் போது மங்களத்தை உண்டாக்கும், கண் திருஷ்டியும் போக்கும். ஃப்ரைடே ஸ்பெஷலா வேப்பிலையும் வச்சிருக்கேன். இதுக்கு மேல பூ வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபட்டோம்னா குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும்.